பேங்க் மேனேஜரு பியூனை கூப்பிட்டார். யார் உள்ள அலோவ் பண்ணாதையா, நான் உட்காந்து ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கக்கூடியா, வர்றேன் முறால முன்னுக்கு உட்காந்து தோண்டு பேசுகிறேன். ஐயா வர்றவங்கள உங்கள் நண்பன் சொன்னாங்க. வர்றேன் முறை நண்பன் தான் சொல்லுவான், யாரையும் அலோவ் பண்ணா போ. அந்த நேரம் ஒரு அம்மா வந்து செக்யூரிட்டி கூப்பிட்டு மேனேஜரை பார்க்கலாம். அதெல்லாம் பார்க்க முடியாதுமா, நான் அவருடைய ஒய்ஃபுங்க, வர்றவங்க கூட அப்படி தாம்மா சொல்கிறாங்க. பார்த்தீங்களா, தமிழில் மட்டும் இது இங்கே ஒட்டணும் இங்கே வெட்டணும் தெரியாட்டி இந்த சிக்கல் இருக்குது. தமிழில் துன்பம் அப்படின்ற ஒரு மீனிங்க்கு 42 அர்த்தம் இருக்குது. அப்படின்னா நம்மளால் எவ்வளோ துன்பப்பட்டிருப்பான் பாருங்கள். எனக்கு என்ன ஆச்சரியம்னா, இந்த நம்ம கோவை நகைச்சுவை சங்கத்தில் சரிக்கு சம பெண்கள் வந்து உட்காந்துருக்கீங்க. இது நடக்காத காரியம். எங்கள் ஊரில் இப்படி வச்சோம்னு வச்சுங்க, யாராவது சிரிப்பு காட்டுறான், நம்மளை பெரிய சிரிப்பு, இது எங்களுக்கு காட்ட தெரியாது அப்படின்ட்டுருவாங்க. பெரிய கொடுமையாக இருக்கும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா சரிக்கு செம்ம. ஏன்னா ஒரு நாளைக்கு 17-18 சீரியல் தேம்பி அழுகிற கோஷ்டி நீங்கள் வந்து ஒரு சிரிப்பு நிகழ்ச்சிக்கு வந்திருக்கீங்கன்னா உண்மையிலே உங்களை வணங்கப்பட வேண்டியவர். வீட்டுக்கு வருஷத்துக்கு 2 தடவை வெள்ளையடிப்போம். இப்போ மாதம் வெள்ளையடிக்கும். மூக்கை அழுது மூக்கை சிந்தி செவத்தில் தடவி ஐயோ அப்படின்னா போதும். அடிச்சாம 11 மணி வரைக்கும் அதான் சம்பம். திருட வந்த திருடனும் உட்காந்து 2 சீரியல் பார்க்குறேன். என்னாக்கா இப்படி ஆயிடுச்சாக்கா, அம்மா தம்பின்னு அவனுக்கு டீ போட்டு கொடுத்து பார்த்தியா சேர்ந்து ரசிக்கிறான். போகும்போது டீ ஓடும்போதே பிளக்கை பிடுங்காமல் தூக்கியிருக்கான். இந்த பாட்டி டிவிக்குள்ளேயே டிவியை தூக்குற மாதிரியே காட்டுறாங்க வரி. காரணம் அப்படி ஆயிடுச்சு. அவங்களுக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட் வேணும். ஆனால் இந்த சபையில் அது ஒரு அழகான விஷயம். சரிக்கு சமமாக பெண்களும் வந்து, ஏன்னா கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளாக ஆண்கள் படிக்கிறாங்க, வெறும் 85 ஆண்டுகளாக தான் பெண்கள் படிக்கிறாங்க. ஆனால் எல்லாத்துலேயும் பார்த்தியா முன்னோடி யாருன்னு இவன் சமாளிக்கிறா வேறு. ஏடா மார்க் இப்படி கம்மியாக எடுத்துருக்கு, பொம்பளை பிள்ளை வர அவளை எடுத்துருக்கு, எப்படி எடுக்க முடியும்? நாங்கள் மார்க்குக்கு என்ன சொல்கிறீங்க? மதிப்பெண்கள், மதிப்பு ஆண்கள்லாம் சொல்கிறீங்க, எங்களை அசிங்கப்படுத்துறீங்க, அப்புறம் எங்களை மார்க் எடுக்க சொல்கிறீங்க. இல்லை என்னடா இதெல்லாம் ஒரு சாக். அதை விடு. கல்விக்கு அதிபதி யார்? கலைவாணி. லேடிஸான மார்க் எங்களுக்கு எப்படி போடும்? நீங்கள் கல்விக்கு அதிபதி கருப்புசாமியை போடுங்க. இதுக்கு இப்படி தான் சார் உண்மையிலே நகைச்சுவை காற்று நுழைய முடியாத இடம் கூட உண்டு. ஆனால் நகைச்சுவை இல்லாத இடம் இல்லை. ஆனால் நம்ம ஓடுற வேகத்தில் அவசரத்தில் அதை ரசிப்பதுக்கு நேரம். காலையில் பாருங்கள், ரத்த தானம் கண்தானத்தை விட ஒரு தானம் சிறந்தது, அதுதான் நிதானம். ஆனால் நம்மால் நிதானமாக போகிறான்னா, காலைல அவசரத்தில் ஆஃபீஸ் போகிற அவசரத்தில் வீடை பூட்டிட்டு சாபியை தொங்க போட்டுட்டு பூட்டை பைக்கில் விட்டு ஓடிக்கிட்டு இருப்பாங்க. ஒருத்தர் ஆர்சி புக்கு லைசன்ஸு ஹெல்மெட் எல்லாம் எடுத்துட்டேன், 2 வீலர் மறந்துட்டு போகிறான். ஏதோ ஒன்று மறந்துட்டேன். அவ்வளவு பரபரப்பு சார். பார்த்திங்களா, வேகமாக ஓடி போய் பஸ்ஸில் ஏற அங்கே ஒருத்தவன் காலை மிதிச்சிட்டேன். ஏன்டா மாடு மாதிரி மிதிக்கிற, அதுக்கு நீ ஏன்டா கழுத மாதிரி கத்துற? உடனே கண்டர் யாராங்க நாய் மாதிரி சண்டை விடுறவங்க? மனுஷன்ற வார்த்தையே வரல சார். நல்ல வெயில், ஒரு ஆள் கிருகிருன்னு சுற்றி மயக்கப்பட்டு விழுந்துட்டான் பஸ் ஸ்டாண்டில். அதை பார்த்து ஒரு நல்ல மனுஷன், யாராவது சோடா வாங்கிட்டவங்க, என்ன யாராவது சோடா வாங்கிட்டவங்க, உடல் குட்டுன்னு ஓடினான். ஓடி போய் சோடா வாங்கிட்டு வந்தான். சோடாவை யாருக்கு தரணும்? மயக்கப்பட்டு அவனுக்கு தான் தரணும். டப்புன்னு உடச்சி இவன் கடன்னு குடிச்சிருக்கான். என்னண்ணே யாராவது மயக்கப்பட்டுனா என்ன படபடன்னு வந்துருமுனே. அப்புறம் கூட நீ போய் வாங்கிட்டு வந்த, இவனுக்கு படபடன்னு வர்றதுக்கு அவையா 3 கிலோமீட்டர் ஓடணும். எல்லா பக்கமும் ஒரு டென்ஷனாகவே இருக்கும் சார். டென்ஷன். அதை ஒரு நாள் உட்காந்து நீங்கள் 1 மணி நேரம். உண்மையிலேயே இன்னொரு சுவை இந்த மேடையில் அழகு என்னென்னா, யாருமே செல்ஃபோன் எடுக்கலை, எங்களவே பார்க்குறீங்க. இதுவும் நல்ல விஷயம். நான் இந்த 100க்கு மேற்பட்ட நாடுகள்லாம் போகும்போது, வெளிநாடை பார்க்கும்போது, அமெரிக்காவில் செல்ஃபோன் அதிகபட்சம் வச்சுக்கிற மாட்டேங்கிறேன் சார். ஆஃபீஸ் ஒர்க்கு ஆஃபீஸோடு போயிடும், வீட்டுக்கு வரப்போ வீட்டு வேலை. எப்படி நம்ம வீட்டுக்குள்ளே போகும்போது செருப்பை கழுத்தி வச்சுட்டு வீட்டுக்குள்ளே போகிறோமோ, அன்றாடு வெறுப்பையும் வெளியே கழுத்தி வச்சுட்டு வீட்டுக்குள்ளே போங்க. குழந்தையோடு பேசுங்க, என்ன டிராயிங் பண்ணியிருக்கான்னு வாங்கி பாருங்கள். குழந்தைக்கு உணர்வு உண்டு, அவங்ககிட்டையும் பேசி மகிழுங்க. நீங்கள் குழந்தைகிட்ட பேசுவது நீங்களும் குழந்தை தன்மையாக மாறிடுறீங்க. அழகாக இருக்கும். ஒரு பாட்டி உட்காந்துருக்கு 80 வயசில், பேரன் பின்னாடி போய் இப்படி கண்ணை மூடினேன். ஏப்பா என் கண்ணை மூடுற? அதுக்காகவே நீ கண்ணை மூணாத்தான் சொத்தெல்லாம் எனக்கு கிடைக்குமாமே. இப்படி என்னைக்கா நம்ம பேசியிருக்கோமா சார்? அதை ரசிக்கணும் சார், பேச விட்டு பார்க்கணும் சார். சப்பு நடி வாயை மூடு கழுத, எனக்குன்னு வந்து பிறந்திருக்குவாரு அப்படின்ட்டு. வெளிநாட்டில் இவ்வளோ கோடீஸ்வரர் இருக்கான், இவ்வளோ முன்னேறிய நாடாக இருக்குது, இந்தியா ஏழை நாடாக இருக்குன்றது வேடிக்கையாக சொல்கிறாங்க. வெளிநாட்டில் ஒரு பையன் பிறந்தா அப்பா சொல்கிறாராம், எனக்கு ஜனாதிபதி பிறந்துட்டான். எவ்வளோ பாசிட்டிவான வார்த்தை பாருங்கள். உடனே அம்மா சயின்டிஸ்ட் பிறந்துட்டேன் அப்படி சொல்லுங்கள். போட்டி ஓட்டு வளர்க்குறாங்க எனர்ஜியான வார்த்தையில் கொட்டி. நம்ம ஊரில் ஒரு ஆம்பளை பெண் பிறந்தோன்னே
ஏற்ற பெட்டிக்கெட்டில் 10 ரூபாய்க்கு ஆசை சாக்லேட் வாங்கிட்டு ஏற்று விட்டு ஓடுறான். எடுத்துக்குங்க. ஏன்? எனக்கு கொல்லியோட மயம் பிறந்துட்டான். உடனே அம்மா எனக்கு பிச்சை எடுத்து கூட கஞ்சி ஊற்றிடுவான் என் மையன். இவன் கொல்லியை போடுறான், அவன் பிச்சை ஊது. இப்படியா சார் வளர்ப்பாங்க? தாய் குளங்களாம் இருக்குங்க. காலைல குழந்தை எழுப்பும்போது எப்படி எழுப்பணுமா? ஸ்கூலுக்கு எழுப்பும்போது எந்திரிங்க, கோயம்புத்தூர் கலெக்டர் எந்திரிங்க, கோயம்புத்தூர் கமிஷனர் எந்திரிங்க அப்படி சொன்னால் அந்த குழந்தைக்கு ஒரு ஒரு அது இது வரும், தன்னம்பிக்கை. ஐயோ அம்மா எதிர்பார்க்குறாங்க நம்மளை, இப்படி சொல்லணும்ல. பெருசு பாரதியார் சொன்னால் பெரிதினும் பெரிதுகள். நீ இன்ஜினியர் ஆக நினச்சாதான் கொத்தனார் வேலைக்காவது போக முடியும். அது மாதிரி கலெக்டர் எந்திரிங்க, கமிஷனர் எந்திரிங்கன்னு சொல்லணும். நம்ம அப்படியே சொல்கிறோம், எந்திரி எருமை, மணி 7 ஆச்சு. அவன் எருமை மாதிரியே தான் இருப்பான். எனக்கு வாத்தியாருக்கெல்லாம் சம்பளம் எவ்வளோ கொடுத்தாலும் தகும் சார். ஏன்னா அவங்களாம் எந்த காலத்து ஜென்மத்தில் பாவம் செஞ்சாங்களோ வாத்தியார் வேலைக்கு வர்றது. நம்ம வீட்டில் 2 பிள்ளை வளர்க்குறதுக்கு சிரமப்படுறோம். ஒரே நேரத்தில் 50 பேரை சமாளிக்கணும். ஒவ்வொருத்தரும் குரங்கு சட்டியாக பண்ணுவாங்க. பரீட்சையில் நம்மளாம் 8 கொஸ்டின் கொடுத்து 5க்கு ஆன்சர் எழுதுனா முழிப்போம். அவன் 8ஐயுமே எழுதுறான், சொந்தமாக எழுதுறான். அதுக்கு ஒரு ஆன்சர் இருக்குது, இவனா ஒரு ஆன்சர். 2ஆம் குலத்துங்க சோழன் யார்? 3ஆம் குலத்துங்க சோழனுக்கு மூத்தவன். மண்டையை சொரிஞ்சிக்கிட்டே உட்காந்துருக்கார் மதிய வரைக்கும். என்ன யார் ரைட்டு மாதிரியே எழுதியிருக்கானே. இப்படி பயமுடுத்துற எங்கேயா பார்த்துருக்கீங்களா? இது ஒரு ஆற்றல் சார். ஆச்சரியப்படுத்துவாங்க. அம்மோனியம் குளோரைடு எதை கொண்டு தயார் செய்யப்படுகிறது? அப்படியே எழுதுறான் அழகா. அம்மோனியம் குளோரைடு எதை கொண்டு தயார் செய்யப்பட வேண்டுமோ அது அதை கொண்டு தான் தயார் செய்யப்படுகிறது. வேறு எதை கொண்டும் இது தயார் செய்ய முடியாது. வாத்தியார் சட்டையை 3ஆ கிழிச்சிட்டு ஓடுறார் தெருவில். ஐயோ, இங்கே கொடுக்குற 8000 ஓவாய்க்கு என்னென்னத்தை திருத்த வேண்டியிருக்கு. அதண்டு ஓட்டிருக்கான், அதண்டே ஒல்லியா சார். பார்த்தீங்களா என்ன சார் இப்படி செய்கிறேன்? உனக்காவது பரவாயில்லையா, எனக்கு என்னென்னு எழுதியிருக்கான் பாரியா. சிலர் கொஸ்டின்லேருந்து ஆன்சர் உருவாக்குவாங்க சார், பார்த்துருக்கீங்களா? இதெல்லாம் இந்த குழந்தைட்டு இதெல்லாம் ஏன் சொல்கிறோம்னா, இதையும் பாராட்டணும். தெரிஞ்சது அப்படியே பேப்பரில் எழுதுறது யார் வேணாலும் செய்யலாம். குருட்டு மனப்பாடம். அவன் பென்ட்ரைவ் மாதிரி குழந்தைகள். பென்ட்ரைவ் மாதிரி குழந்தைகள் வளர்க்கவே கூடாது. காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுற மாதிரி கூடாது. சுயம்பாக 1 வேர்டு கொஸ்டின் நம்ம காலத்தில் 1 வரி தான் எழுதணும். அதான 1 வேர்டு கொஸ்டின். 1 வேர்டுக்கு 13 எழுதுறவளா இருக்கேன் அன்னைக்கு. கஸ்தூரிபாய் குறிப்பு காந்தி மனைவியின் போட்டால் 1 மார்க் கிடைக்கும். ஆனால் இவனுக்கு கஸ்தூரிபாய் பற்றி சுத்தமாக தெரியலை. அவன் பயப்படவே இல்லை. இங்கே உதறின கஸ்தூரிபாய் குறிப்பு தானே, குறிச்சிருவோம். ஆரம்பித்தான் கஸ்தூரிபாய். இது ரொம்ப அகலமான பாய். இந்த பாய் எடுத்துகிட்டு போய் மெத்தில் விரித்து எல்லோரும் குடும்பத்தோடு தூங்கலாம். நடுவீட்டில் விரித்து எல்லோரும் உட்காந்து சாப்பிடலாம். தேவை என்றால் பாயை 2ஆக கிழித்து 2 வீட்டுக்கு கொடுக்கலாம். முடிச்சுட்டான் பொழிச்சு அடுத்த பக்கத்தை திருப்பி அங்கிட்டு ஆரம்பிக்கிறான். கஸ்தூரிபாயின் வகைகள்: ஓலப்பாய், தார்பாய், நார்பாய், ஆஃபீஸ் பாய், ஸ்கூல் பாய், ரூம் பாய். அவர் வேர்த்துச்சு, படபடன்னு வந்துச்சு வாத்தியாருக்கு. ஐயோ, ஒரே கொஸ்டின் நம்மளை கொண்டுருவான் போலையே. கடைசியாக என்னதான் சொல்ல வரான்னு பார்த்தால மிரண்டார். கஸ்தூரிபாய் வாஜ்பாயோட பெரியது அப்படின்னா. அவர் கெச்சம் கிடைச்சார். நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டு சார், எதுக்கு வெள்ளரிக்காய் வியாபாரம் கூட பார்த்துக்கிறேன், இது பெரிய கஷ்டம் போல சார். ஓ, போனை கட் பண்ணியா கெச்சம், போனை கட் பண்ணியா? உனக்காவது 13க்கு எழுதியிருக்கான், பெருமைப்படு. எனக்கு ஒரே வரல, நீ குழப்பிருக்காயா? என்ன சார்? கஸ்தூரி பாய் எல்ல கேள் அப்படின்னு போட்டிருக்கான். நான் யார்கிட்ட போயா கேட்பேன், ஏயா வகுத்தரிச்ச கலப்புற, சும்மாவாது எரியா அப்படின்னு. அவர் இதுலேருந்து என்னதுன்னா, இவனுக்கு ஒரு சிரமம்னா அது அவருக்கு அதை விட சிரமம். பார்த்தீங்களா, சில ஹாஸ்டலில் பேசுவாங்க, என்னாப்புல என் டாய்லெட்டில் 3 நாளாக தண்ணியே வரல. பரவாயில்லடா, எனக்கு 3 வாரமாக டாய்லெட்டே வரல. இவன் பிரச்சனை இருக்காமல் இருக்காது. நம்ம அவன்கிட்ட பேசினா தான் தெரியும். பார்த்தீங்களா, நாங்கள் படிக்கும்போது தமிழ் மீடியம் தான். தமிழில் ரெகுலராக ஒரு கொஸ்டின் இருக்கும். செய்வினை என்றால் என்ன, சேப்பாட்டு வினை என்றால் என்ன. அதுக்கு ஒருத்தர் ஆன்சர் எழுதினான். வாத்தியார் 6 வருஷமாக தர்றன்னு தெரியல. என்கிட்ட வெளிநாடு தவி போயிட்டார் படித்ததுக்கே. செய்வினை என்பது நம்மளுடைய பரம்பரை எதிரிகளுக்கோ அல்லது ஜென்ம விரோதிகளுக்கோ கைகால்கள் விளங்காமல் போக வேண்டும் என்று நம் கோடாங்கியும் சோசியரையும் கூட்டு வந்து
சுடுகாட்டில் நடித்தாமல் 1 மணிக்கு உட்காந்து எலுமிச்சம்பழம் கோழி முட்டை பொம்மைகள் போன்றவற்றை வைத்து சாக வேண்டும் என்று நாம் செய்வதுதான் செய்வினை. உதாரணத்திற்கு எங்கள் பெரியப்பா எங்கள் செய்துள்ளார். ஏன்னா உதாரணத்துக்கு 1 மார்க் இருக்குது, அதையும் ஃபுல்லாக வாங்கன்னு முடிவென்ட்டான். நினச்சி பார்த்தீங்களா? அதனால தான் குழந்தைகளை என்கரேஜ் பண்ணிட்டே இருக்கு சார். வெறுமனே குழந்தைகள் இளைஞர்கள் பயன்படாதவர்கள் அல்ல, அவர்கள் பயன்படுத்தப்படாதவர்கள். நல்ல வேலை சுயம்பா கோளாறு சொல்லிட்டே இருந்தால் பிடிக்காது. எப்போ பாரு நம்மளுக்கு என்னென்னா ஒரு பழக்கம், டக்குன்னு கோளாறு சொல்ல, 100க்கு 90 எடுக்கணும், 100க்கு 90 எடுக்கணும். போயிட்டார், பையில் 100 ரூபா வச்சுருந்துருக்கார், 90 ரூபா எடுத்துகிட்டு போயிட்டார். நீ மார்க் எடுத்தவங்க கூட ஜெயிச்சிருக்காங்களா சார்? எல்லோரும் தான் ஜெயிக்கணும். அதனால் சுயம் எல்லா மாணவர்கிட்டும் ஒரு தனி அடையாளம் இருக்குது, அதை என்கரேஜ் பண்ணால் போதும் சார். இந்த மேடையும் ஏறக்குறைய கருத்துக்கள்லாம் இன்றைக்கி சிந்தனையெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம். இத்தனை நூற்றாண்டு காலமாக நம்ம ஊரில் கருத்துக்களை சிந்தனை சொல்கிறாங்க, புத்தகத்தில் எழுதுகிறாங்க, நம்ம சிந்திக்காத சிந்தனையா. ஆனால் ஒரு இடத்துக்கு போனால் கொஞ்சம் நேரம் சிரிக்கலாமா, மகிழ்ச்சியாக இருக்கலாமா. பிறந்தோன்னே தாய் அள வைக்கிறோம், இறந்த பின்னாடி சொந்தங்கள் அள வைக்கிறோம், இருக்கும்போது மற்றவரை மகிழ்விப்போம் தான் இந்த கோவை தமிழ் நம்முடைய நகைச்சுவை சங்கத்துடைய முக்கியமான விஷயம்.